சரி சொல்லுங்க. அப்ப நாங்க லாஸ்டா எந்த கேள்வி பார்த்தோம்? லாஸ்டா எந்த கேள்வி பார்த்தோம்? எத்தனாவது கேள்வி? பேமெண்ட் கிளாஸ் வரவங்க யாராச்சும் சொல்லுங்க. 16வது கேள்வியானே பார்த்தோம். ரைட். 16வது கேள்வி பார்த்து அது சம்பந்தமாக எல்லா விஷயத்தையும் பார்த்து மீட்டல் செஞ்சுட்டோம். தசவுடைய பாடத்தை அப்படியே இல்லையா? இந்த சவுண்ட காணல. சரி சொல்லுங்க ஆகும். இதுல இந்த கேள்வி பார்த்துட்டோம். இன்னொரு தடவை நான் கேட்கிறேன். காதிரியா தரிகாவுடைய தோற்றது காரணமாக இருந்த சூஃபி யாரு? அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. அப்துல் காதிர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அது சரி. நக்ஷபந்தியா தரிகாவுடைய தோற்றத்துக்கு காரணமான சூஃபி யாரு? நக்ஷபந்தியா. எல்லாம் படிச்சாச்சா? போன கிளாஸ் சொல்லியாச்சு. நக்ஷபந்தியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யார்? காதி முகம்மது. காதி முகமது. அதாவது அவரோட பேர் முகமது பஹாவுத்தீன் என்று சொல்லுவோம். காதி முகமது என்று சொல்லுவோம். என்ன எவ்வளவு லேட்? ஞாபகம் இல்லையா? குயிக்கா பேசணும். அடுத்து சனூசியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யாரு? சனூசியா தரிகாவுடைய ஸ்தாபகர் சையத் அஹமத் ஷரீஃப் சனூசி. சையத் அஹமத் ஷரீஃப். அஹமத் ஷரீஃப் சனூசி. சனூசியா தரிகாவுடைய. தீஜானியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யார்? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கைட்ல உங்களுக்கு 2 தான் தந்திருக்கு. இது எக்ஸ்ட்ரா மேலதிகமா போன கிளாஸ் சொன்னது. இது எல்லாருக்கும் தேவை. அதனாலதான் இப்ப திரும்ப இன்னொரு தடவை கேட்டுக்கொண்டு போறோம். ஏற்கனவே படிச்சு கொடுத்த கேட்குறது. தீஜானியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யார்? ஷாதுலியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யார்? எம்சிக்கு கேள்வி. அபு ஹாசிம். சொல்லுவோம். ஷாதுலியா தரிகாவுடைய ஸ்தாபகர் அபு ஹாசிம். அப்படி சொல்ல நானா போன கிளாஸ்ல ஷாதுலியா தரிகாவுடைய ஸ்தாபகர் இந்த கேள்வியில நீங்க முழுமையாக வாய் திறக்காத வர இந்த கேள்விக்கு போக மாட்டோம். நீங்க பேசணும். நான் பேசிட்டேன் போன கிளாஸ்ல. ஷாதுலியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யாரு? தீஜானியா தரிகாவுடைய ஸ்தாபகர் யாரு?
கேர்லெஸ்ஸா இருக்க வேணாமா? கேர்லெஸ்ஸா இருந்தா லாஸ்ட்ல உங்களுக்கு தான் கஷ்டம். எம்சிக்யூ கேள்வி வந்தா என்ன செய்யுது? இப்ப 55 பேர் இருக்கிறோம். ஷாதுலியா தரிகாவுடைய இஸ்தாபர் யாரு என்றதுக்கு ஆன்சர் தெரியாட்டி எம்சிக்யூ வந்துட்டு இப்ப 24 பெட்ச் உங்களோட பெட்ஜுக்கு லாஸ்ட் ஃபைனல் இமாம் அபுல் ஹசன் அல் அஷரி. இல்ல, அபுல் ஹசன் சரி, அஷரி என்றது இல்ல. அவரோட பேரும் அபுல் ஹசன் தான், இவரோட பேரும் அபுல் ஹசன் தான். சார் அபுல் ஹசன் அலி அஷாதி தான். அபுல் ஹசன், அபுல் ஹசன் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்ல, அஷரி என்று சொன்னா பிள்ளை. ஷாதுலியா தரிகாவுடைய இஸ்தாபகர் அபுல் ஹசன் அஷாதுலி. தீஜானியா தரிகாவுடைய இஸ்தாபகர் எனக்கு குயிக்கா சொல்லி போட்டு அடுத்து போக இயலாம இல்லை. எடுத்த உடனே சொல்லலாம். நீங்க பேசணும். நீங்க பேசாத வரையில உங்களுக்கு படிக்கிற விஷயம் ஞாபகம் இருக்காது. நீங்க பேசினாதான் உங்களுக்கு ஞாபகம். ரைட், நோட் பண்ணிக்கணும். தெரியாதா? தீஜானியா தரிகாவுடைய இஸ்தாபகர் அஹமது இப்னு முஹம்மத் அத்தீஜானி. அஹமத் இப்னு முஹம்மத் அத்தீஜானி. எதுவும் டவுட்டா தெளிவாக கேளுங்க. நீங்க யாரோ பேசின மாதிரி இருந்துச்சு, எனக்கு விளங்கல. காதிரியா தரிகாவுடைய இஸ்தாபகர் நோட் பண்ணிக்கணும். அப்துல் காதிர் ஜீலானி. அதான் கேள்வி எங்களுக்கு. காதிரியா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வழிமுறை பின்பற்றி தோன்றிய தரீக்கா காதிரியா தரீக்கா. இதான் இருக்கிற ஆன்சர். எல்லாம் போன கிளாஸ்ல படிச்சு தசவுடைய பாடத்தை சொல்றேன். போன கிளாஸ்ல இந்த கேள்வியை பார்த்து தசவுடைய பகுதி எல்லாம் மீட்டல் செஞ்சு இதெல்லாம் பார்த்துட்டோம். அப்ப திரும்பி இதுக்குள்ள இருக்க கூடாது. இதுக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. டவுட் நீங்க கேட்டா வேற விஷயம். சொன்ன விஷயத்தையே நீங்க மறந்தா கஷ்டம். நோட் பண்ணிக்கணும். காதிரியா தரீக்கா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்றது. தீஜானியா தரீக்கா அஹமது இப்னு முஹம்மத் அத்தீஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்றது. நக்ஷபந்தியா தரீக்கா முஹம்மத் பஹாஉத்தீன், அவருக்கு காதி முஹம்மத் என்று சொல்வது. இவருடைய வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்ற தரீக்கா. ஷாதுலியா தரீக்கா அபுல் ஹசன் அஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்ற தரீக்கா. சனூசியா தரீக்கா அஹமத் ஷரீப் அஸ்ஸனூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய வழிமுறையை பின்பற்றி தோற்றம் பெற்ற தரீக்கா. விளையாட்டா சொன்னது விளங்கல. ரைட். அப்ப தீஜானியா தரீக்கா இஸ்தாபகர் யாரு? அஹமது இப்னு முஹம்மத் தீஜானி. முடியுமானவங்க அந்த நம்மளோட குரூப்ல இந்த டைப்பிங்ல போட்டுடுங்க, அல்லது எழுதியிருந்தா எழுதினத்தை போட்டோ வந்து முடிச்சு குரூப்ல போட்டுடுங்க. இப்ப போட வேணாம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு போடும். மறந்துடா போடும். ரைட், அடுத்த கேள்வி. நக்ஷபந்திய தரீக்கா இஸ்தாபகர் யாரு சொல்லுங்க முரால்? ஆசி முகமது. காதி முஹம்மத். சரியானே. நக்ஷபந்தியா தரீக்கா இஸ்தாபகர் காதி முஹம்மத். காதி முஹம்மத். இவர் இன்னொரு, அதாவது இவர் பெயர் என்னண்டா முஹம்மத் பஹாவுத்தீன் என்று சொல்றது. தேவைப்படும், ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். காதி முஹம்மத் பிரேக்கெட் போட்டு முஹம்மத் பஹாவுத்தீன் சொல்லி போட்டு வச்சுக்கணும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. அப்போ 17வது கேள்வி. எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டியின் நிழலில் தான் இருக்கிறது.
என்பது எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டியின் நிழலில் தான் இருக்கின்றது என்பது ஒரு சஹாபியின் கூற்றாகும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றாகும், ஒரு இஸ்லாமிய அறிஞரின் கூற்றாகும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றாகும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றாகும். இது யாரோட கூற்று? முகமது நபி முஹம்மது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று என்றதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் நாங்க? ஹதீஸ் ஹதீஸ். ஹதீஸ். என்ன ஹதீஸுக்குரிய வரைவிலக்கணம் சொல்லுங்க போறால். ஹதீஸுக்குரிய வரைவிலக்கணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல் அங்கீகாரம், வர்ணனைகள் பண்புகள், வர்ணனைகள், இவ்வளவுதான் ஹதீஸ். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கூற்று எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டியின் நிழலில் தான் இருக்கின்றது என்பது. அப்ப இதுக்குரிய ஆன்சர் 17க்கு 2. இது ஓகே, ஆன்சர் உங்களுக்கு தெரியும். அப்ப இதை சொல்லுவோம் ஹதீஸ் என்று சொல்லி. சரி, அப்ப எங்க நோக்கம் ஆன்சரை மட்டும் போறது இல்ல, இதோட சம்பந்தப்பட்ட தியரிய ஃபுல்லா நாங்க பார்க்கணும். இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த 17வது கேள்வி எங்கட இஸ்லாம் பாடத்துல எந்த யூனிட்ல இருந்து வந்தீங்க சொல்லுங்க. உழைப்பின் முக்கியத்துவம். உழைப்பின் முக்கியத்துவம் என்ற பாடத்தில் எத்தனையாவது யூனிட்? 7வது யூனிட். யூனிட் 7ல முதலாவது பகுதி, அதாவது 7.1 உழைப்பின் முக்கியத்துவம் என்ற பாடம். இப்ப நீங்க சொல்லுங்க, எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டியின் நிழலில் தான் இருக்கின்றது என்ற இந்த ஹதீஸை நாங்க படிச்சிருக்கிறோம் உழைப்புடைய முக்கியத்துவத்துல. இந்த ஹதீஸ் உழைப்பின் முக்கியத்துவத்துல என்ன முக்கியத்துவத்தை உணர்த்தி காட்டுது? இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க என்ன விளங்குறீங்க? தவக்குள் மட்டும் வச்சு போதாது, அதுக்கான முயற்சியும் செய்யணும். ரைட், வெரி குட். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டி நிழல் தான் இருக்கின்றதுன்னு சொன்னா, ஈட்டியால வேட்டைக்கு போய் என்ன பிராணிகளை வேட்டையாடி அவைகளுடைய மாமிசத்தை உணவாக கொள்வது. அப்ப இந்த ஹதீஸின் மூலம் உணர்த்தப்படுறது முயற்சி என்று ஒன்று தேவை. வெறுமனே தவக்குல் என்ற பெயர்ல உழைப்புல ஈடுபடாம இருக்கக்கூடாது. எங்களோட லாஸ்ட் ஃப்ரீ கிளாஸும் இதை பதித்தான், போன கிழமை செஞ்ச கிளாஸ். என்ன, தவக்குல் என்ற பெயர்ல உழைப்புல ஈடுபடாம இருக்கக்கூடாது. தவக்குல் இருக்கணும், ஆனால் முயற்சியும் இருக்கணும். எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா படிக்கணும், முயற்சி செய்யணும். வெறுமனே அல்லாஹ் மேல தவக்குல வச்சு மட்டும் போதாது, அது இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லை. தவக்குல் அது அத்திவாரம், ஆரம்பம், அது இருக்கணும், அதோட எங்களோட முயற்சியும் இருக்கணும். சரி, அப்ப இது உழைப்பிட முக்கியத்துவத்துல தவக்குல் வெறுமனே தவக்குல் மாத்திரம் போதாது என்ற விஷயத்த உணர்த்தி காட்டுது. அதாவது ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்யணும் தன்னுடைய எல்லா காரியத்துக்கும். எனவே உழைப்பு என்ற ஒன்றுலையும் பொருளாதாரத்தை அடைஞ்சு கொள்வதற்காக வேண்டி, வாழ்க்கை தேவை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி இவர் என்ன செய்யணும்? முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. சரி, இப்ப ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க உழைப்புடைய முக்கியத்துவங்கள் எல்லாத்தையும். உழைப்புடைய முக்கியத்துவங்கள் போன கிளாஸ்ல படிச்சு. உழைப்பு பற்றிய குர்ஆன் சுன்னாவில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த உழைப்பின் அல்லாஹ் அருளை தரும் முயற்சி ஒன்று. அல் குர்ஆன் உழைப்புற முக்கியத்துவத்தை வலியுறுத்துது, சுன்னா உழைப்புற முக்கியத்துவத்தை வலியுறுத்துது. அடுத்தது அல்லாஹ்வுடைய அருள். என்ன உழைப்பு? அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பேசுறான். 3 வந்துச்சு. சரி, 4வது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகின்றோம் என்று சொல்லி உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க இயலாது. 4வது பாயிண்ட். 5வது உழைப்பு பற்றி ஊக்குவிக்கின்றது. உழைப்பு பற்றி மாற்றுவதி அவர்களுக்கு அர்த்தம் வருமா சார்? நீங்க சொல்ல வேலைங்கள்ல திரும்ப சொல்லுங்க. உழைப்பு பற்றி இமாம் மார்வதி அவர்கள் கூறுற அர்த்தம் அப்படி வருமா சார்? சொல்லுங்க, என்ன கருத்து?
அந்த கருத்து அப்படி இமாம்கள கூற்றிருக்கு இல்லைன்னு இல்ல, பொதுவாக நீங்க அதுக்கு அதையும் எழுதலும் இல்லைன்னு இல்லை. அதாவது சார் இந்த சோம்பல் பற்றின்மை தானே அதுக்கு காரணம் அப்படி சொல்றது. சரி, உழைப்புடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இமாம்கள்ல கூற்றுகள் இருக்கு, அதை நீங்களே இல்லை அந்த பிரச்சனை இல்லை. சரியானே? அப்ப அந்த விஷயத்தை எழுதும்போது இமாம்கள் அல்லது அவர் தாபீனா தபு தாபீனா, இப்ப சலபு சாலிஹின்கள் ஒருத்தரா இருந்தா சலபு சாலிஹின்கள் உழைப்புடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி இருக்கிறார்கள், அவர்களும் உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்த பொயின்ஸா போட்டு அதுக்கு கீழே அந்த இமாம்கள்ல கூற்றுகள் அவங்களோட வரலாறுகளையும் எழுதலாம். இல்ல இல்ல அதுவும் எழுதலும். சரி, 5. வேற 6வது உழைப்புடைய முக்கியத்துவம் 6வது உழைப்பு அனைவருடைய ரிஸ்கையும் அல்லாஹ் உத்தரவாதப்படுத்தி வைத்திருக்கிறார். அனைவருடைய உழைக்கக்கூடிய சக்தியுள்ளோர் உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. 6வது சொல்றோம், அனைவருடைய வாழ்வாதாரங்களுடைய தேவை வாழ்வாதாரங்களுடைய அந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்குரிய வளங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா உலகத்துல வச்சிருக்கிறான். எனவே அதை உழைப்பின் மூலமாக அடைஞ்சு கொள்ள முடியும். 6வது. சரி, அடுத்து 7வது சொன்னேன், உழைக்க சக்தி இருக்கிற ஒருத்தர் என்ன செய்யலாது, உழைப்பில் ஈடுபடாம இருக்கலாது. ஏனென்றா அப்படி உழைக்காம இருக்கிறவருக்கு ஜக்காத்து கூட ஹராம், உழைக்க சக்தி இருந்து உழைக்காம இருக்கிற. சரி, 8வது இந்த உழைப்பை விடுத்து யாசம் கற்பதை இஸ்லாம் வெறுக்கிறது, அதையும் எழுதலாம் சார். அதுதான் நாங்க இதுக்குள்ளேயே உள்வாங்கிக் கொள்ள இயலுமா, அவருக்கு ஜக்காத்தே ஹராமே, அப்ப அவர் யாசகம் இருக்கிறதையும் இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. சரி, அதுவும் சரி. வேற உழைக்காம மஸ்ஜித்ல இருந்த ஆக்களுக்கு உமர் அலி அவங்க தடுத்தது இபாத். அதை நாங்க இதுக்குள்ள சொல்லலாம், தவக்குல் என்ற பேர்ல உழைப்பில் ஈடுபடாம இருக்க கூடாது, அதுக்குள்ள செல்லும். அடுத்து வணக்க வழிபாடுகளை காரணம் காட்டி உழைப்பில் ஈடுபடாம இருக்க இயலாது, அந்த பாயிண்ட்ஸ் இல்லாத இதில் உள்வாங்கலாம். வேற உழைப்பு அதுலயும் பொதுவாக கைத்தொழில் என்றது ஃபர்லு கிஃபாயா. என்ன, உழைப்புட ஒவ்வொரு துறையும் அல்லாஹ் தஆலா ஃபர்லு கிஃபாயாவாக ஆக்கி வச்சிருக்கிறான். வந்து கைத்தொழில் சொல்லலாம். சரி, 9வது ஷகீக் அல் பல்கி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சம்பவம். ஷகீக் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சம்பவம் என்ன, தவக்குல் என்ற பேரில் உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க கூடாதுன்றதுக்கு உதாரணமாக அந்த சம்பவம் நாங்க படிச்சிருக்கிறோம். சரி, அதுவும் சொல்லலாம் அந்த சம்பவம். சரி, வேற கொஞ்சம் இருக்கா, ஷகீக் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு மீண்டும் உபதேசம் கூறி இப்படி உழைக்காம இருக்க கூடாது என்று சொல்லி உபதேசம் கூறி அனுப்பின இமாமுடைய பேர் என்ன? இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சரி, அந்த சம்பவம். அடுத்தது 10வது எது முக்கியத்துவம்? நபிமார்கள் கூட உழைப்பில் ஈடுபட்டிருக்கிறான். அதிகமான நபிமார்கள் கைத்தொழில் ஈடுபட்டிருக்கிறான். என்ன, அப்ப அதுல நாங்க நபிமார்களுடைய தொழில்கள் என்று சொல்லியும் பார்த்தோம், போன கிளாஸ்ல பார்த்துட்டோம், தியரி கிளாஸ் அது. அப்ப இன்னைக்கு அதே இதுல பேப்பர் டிஸ்கஷன்ல அதுக்குள்ளேயே கேள்வியும் வந்திருக்கு. அந்த பாயிண்ட்ஸை போட்டு நபிமார்களோட தொடர்பான விடயங்கள், குர்ஆன் வசனங்கள், உதாரணத்துக்கு இரும்பு கவசங்கள் செய்யற தொழில், எந்த நபி செஞ்ச தொழில் அது? போர்க்கவசங்கள் செய்யறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். இதுவும் போன கிளாஸ்ல படிச்சோம். சரி, வேற எதுவும் இருக்கா? சிறந்த உணவு விலங்கல திரும்ப சொல்லுவோம் சார். சிறந்த உணவு உழைப்பின் மூலம் கிடைக்கிறது. சிறந்த உணவு உழைப்பின் மூலம் கிடைக்கிறது. அது சொல்ல, அது இப்ப ஹதீஸுடைய கருத்து தானே அது. அப்ப நாங்க அது ஏன்னா இதுகளுக்குள்ள எழுதும் போது எழுதி கொள்ளலாம். இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ஸ்களுக்குள்ள உள்வாங்கிக் கொள்ளலாம். அப்ப
உழைப்பின் மூலம் அதை நீங்க தனி உழைப்பை points தான் எழுதுறீங்க. இஸ்லாம் அதாவது அந்த பாயிண்ட்ஸை நீங்க தனி பாயிண்ட்ஸாவும் உழைப்பை எழுதுறீங்க. ஜிஹாதோடு சேர்த்து பேசுகிறது. தனி பாயிண்ட்ஸ் எப்படி எழுதாமன்னு சொன்னா உழைப்பின் மூலம் கிடைப்பதே சிறந்த உணவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லி எழுதி அதோட சம்பந்தப்பட்ட ஹதீஸை நீங்க கொடுக்கலாம். சரி, லாஸ்டா சொன்ன பாயிண்ட்ஸ் சொல்லுங்க விலங்கல். உழைப்பை அல் குர்ஆன் அந்த ஜிஹாதோடு சேர்த்து பேசுகிறது. ரைட், குட். உழைப்பை ஜிஹாதோட சேர்த்து பேசுது, அதாவது முஜாஹிதுகளோட சேர்த்து அல்லாஹ் தஆலா உழைப்புக்காக வெளியேறி போனவங்களை பத்தி பேசுறான். அவங்களோட உழைப்பு ஷரியத்துறை வழிகாட்டல்ல இருந்தா அவங்களும் அந்த சாதாரண விஷயம் இல்லை என்ன, அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறவங்களுக்கு ஜிஹாதுக்காக போனவங்களோட அவங்கள பேசுறான்டா அது எவ்வளவு பெரிய இபாதத்ன்றது நாங்க விலகி கொள்ளணும். அடுத்தது இதுக்கு மேல அதிகமாக நாங்க உழைப்பு முக்கியத்துவங்கள்ல சொல்லலாம். உழைப்பு ஒரு இபாதத். இன்னும் இருக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுங்களேன் பாப்போம். வேற போல உழைப்பை அல்லாஹ்வின் பிரதிநிதி என்ற எனவே அருளின் சஹாபாக்கள் விரும்பினார்கள். நீங்க ஒவ்வொரு ஆளா பேசுவோம். கொஞ்சம் ஒரு ஆள் பேசும்போது இன்னொரு ஆள் பேசுறது குழப்பமாக்கி கொஞ்சம் இருங்க. இப்ப பேசுறது கிளியரா வழங்குதா? ஆம் சார். சரி, இப்ப சொல்லுங்க. லாஸ்டா 2 பேர் பேசினது தானே, 2 பேரும் ஒரு ஆள் சொல்லுங்க அப்போ ஃபர்ஸ்ட். உழைப்பு என்பது ஒரு அல்லாஹ்வின் சஹாபாக்கள் விரும்பினார்கள். கிளியர் இல்ல, ஸ்ட்ரக் ஆகுது. திரும்ப சொல்லுங்க. உழைப்ப அல்லாஹ்வின் அருளாகும். எனவே அருளை தேடிச் சென்று மரணிப்பதை சஹாபாக்கள் விரும்பினார்கள். சரி, அதையும் உள்ள வாங்கிக் கொள்ளலாம். என்ன உழைப்பு அல்லாஹ்வுடைய அருள். ஆனா அதை ஏற்கனவே நாங்க சொல்லிட்டோமே, உழைப்பு என்று அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய அருள் என்று சொல்லி சுட்டி காட்டிக்க அந்த பாயிண்ட்ஸ் கூட நாங்க அதை உள்ள வாங்கிக் கொள்ளலாம். சரி, இன்னொரு ஆள் ஒரு விஷயம் சொன்னேன், அது என்ன? பாவம் மன்னிக்கப்பட்ட அது ஹதீஸ். இப்ப ஹதீஸ் குர்ஆன் வசனங்களை நீங்க எழுதுற பாயிண்ட்ஸ் கூட உள்வாங்கலாம், இல்லன்னு இல்ல. நான் மெயின் பாயிண்ட்டை தான் கேட்கிறேன். நபி அவர்கள் உழைப்பை ஊக்கப்படுத்தி உள்ளார்கள். சரி, அதுவும் சரி. சட்ல வந்து பணியில இமாரத் இந்த பணி இல்ல உழைப்பு வைக்குது. குட். மனிதன் நிறைவேற்ற வேண்டிய 3 பணிகள் இருக்கு. ஹிலாஃபத், இபாதத், இமாரத். என்ன இதுல உழைப்பு எதுக்குள்ள உள்வாங்கப்படுது? கிலாஃபத்துக்குள்ள. உழைப்பு இமாரத்துக்குள்ள. மறந்துடக்கூடாதா? உழைப்பு இமாரத்தோட சம்பந்தப்பட்ட பகுதி, ஹிலாஃபத்துக்குள்ள இல்ல. ஹிலாஃபத்தோட சட்ட திட்டங்கள் சம்பந்தமான விஷயங்கள் தான் உள்வாங்கப்படும். சரி, இப்ப இப்படி நிறைய விஷயம் இருக்கு உழைப்புல. உழைப்பின் முக்கியத்துவம் என்ற பாடத்துல இப்ப இது உங்களுக்கு தெரியும். அப்ப இதுல நாங்க ஒவ்வொன்றாக படிச்சிருக்கிறோம். என்ன ஏற்கனவே இந்த பாடம் ஃபுல்லா படிச்சிருக்கிறோம். போன கிளாஸ் தான் படிச்சோம். அதனால இன்னொரு சந்தர்ப்பத்துல இதை பத்தி நாங்க விரிவா பார்ப்போம். இதுல இப்ப ஒரு ஆள் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன்னா நான் பேசுறதை விட நீங்க பேசுறது உங்களுக்கு பிரயோசனம் கூட. அதனால ஷகீக் அல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட சம்பவம் கொண்டு படிச்சுக்கிறேன் நாங்க. அதாவது தவக்குல் என்ற பெயர்ல உழைப்பில் ஈடுபடாமல் இருக்க கூடாது என்றதுக்கு அந்த சம்பவம் படிச்சோம். அந்த சம்பவத்தை யாராச்சும் ஒரு ஆள் அழகான முறையில சொல்லுங்கப்பா. யாராச்சும் ஒரு ஆள் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். பிரச்சனை இல்லை. விடுபடுறது பிழையாகிறது எல்லாம் பிறகு பார்ப்போம்.
ஒரு வியாபாரத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி கூஃபாவுக்கு பயணம் செஞ்சாங்க. அந்த பயணம் ஒரு பெரிய ஒரு நீண்ட கால பயணமாக இருந்துச்சு. அப்ப போன உடனே 2 நாளால ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி வந்துட்டாங்க. அப்ப அந்த நேரம் மஸ்ஜிதுல வச்சு அந்த நேரம் இப்ராஹிம் இப்னு அத்ஹம் என்ற ஒரு இமாம் அவர்கிட்ட கேட்கிறார், ஏன் எதற்காக வேண்டி இவ்வளவு சீக்கிரமாக வந்து விட்டீர்கள் என கேட்கின்ற பொழுது ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் என்னுடைய வர்த்தகத்தை மேற்கொள்ள சென்ற நேரம் ஒரு மரத்தடியின் கீழ் நான் ஓய்வெடுப்பதற்காக வேண்டி சாய்ந்து கொண்டேன். எனவே அந்த நேரத்திலே ஒரு பறவை ஒன்றை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அதாவது அந்த பறவை கால் உடைந்து கண் குருடாகி பல நோய்களால் தாக்கப்பட்டு அந்த பறவை காணப்பட்டது. இந்த நேரத்திலே அப்ப இவர் ஒரு பறவையை காண்றார், அந்த பறவை நடக்கை மேலா பறக்கை மேலா குருடாக இருக்கு. சரியானே? ரைட். இப்ப இன்னொரு ஆளுக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். மிச்சத்தை இன்னொரு ஆள் சொல்லுங்க. இப்ப பறவை கண்டத்தோட அதுக்கு பிறகு என்ன நடக்குது? நடக்க முடியாத அந்த பறவைக்கு இன்னொரு பறவை உதவி செய்யறதுக்காக வேண்டி உணவை அதிக தடவை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கு. இதை பார்த்து இப்ராஹிம் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த பறவைக்கு உதவி செய்யறதுக்காக வேண்டி ஒரு பறவை ஏற்படுத்தினா எனக்கு உணவு தராமல் இருக்கிறதுக்காக உணவு தராமல் இருப்பான்னு சொல்லி அல்லாஹ்வின் தாக்குதல் வச்சு அவன் பயணத்தை கைவிட்டு திரும்பி வராங்க. அவர் நண்பரா இப்ராஹிம் அவனை கண்டு கேட்கிறாங்க, நீ திரும்பி வந்ததுக்கு காரணம் என்னான்ட்டு. அப்ப இவங்க சம்பவத்தை அவங்ககிட்ட சொல்றாங்க. அப்ப அவங்க கேட்கிறாங்க, இந்த உதவி செய்யக்கூடிய அந்த பறவை இன்னொரு பறவைக்கு உதவி செய்யக்கூடிய பறவையாக்க நீ விரும்புறீங்களா, இல்லாட்டி அந்த உழைக்காமல் இருக்கக்கூடிய அந்த பறவையாக்க நீ விரும்புறீங்களான்னு சொல்லி அவங்க கேட்ட கேள்வியின் காரணமாக அவங்க உணர்ச்சி பெற்று திரும்பியும் வியாபாரத்துக்காக திரும்பி போறாங்க. சரி, ஏதும் விடுபாட்டிருக்கா இந்த சம்பவத்துல? ஏதும் இவங்க 2 பேரும் இப்ப சம்பவத்தை சொன்னாங்க. எதுவும் தெளிவில்லாம இல்லாட்டி விடுபட்ட விஷயங்கள் எதுவுமே தான் இன்னொரு ஆள் சொல்லலாம். ரைட், எல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன இன்னும் அப்படி விடுபட்டது இல்லை. சரி, அப்ப அந்த சம்பவம் இதுல இருக்கு, நாம பாக்குறோம். ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வியாபார நோக்கமாக போறாங்க. ஓரிரு நாட்கள் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க. இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி ஆச்சரியப்படுறாங்க. என்ன வியாபாரத்துக்காக போன பயணம், நீண்ட பயணம் போனவர் குறிக்க ஊர்ல இருக்கிறார். அப்ப கேட்போம் தானே நாங்களும் என்ன? அப்ப இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பார்த்து கேட்கிறாங்க, என்ன நடந்து அவசரமாக ஊர் திரும்பி விட்டீர்கள் என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நான் ஓய்வு எடுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு இடத்துல தங்கினேன். அங்க குருடான முடமான ஒரு பறவை என்ன நான் கண்டேன். அந்த பறவைக்கு இன்னொரு பறவை உணவு கொண்டு வந்து கொடுக்குது. அப்ப அந்த பறவை இந்த இடத்துல எப்படி வாழுது என்று சொல்லி ஆச்சரியப்பட்டது என்று சொல்லி சொல்றாங்க. அது குருடு, கண்ணும் விளங்காது, பறக்கவும் இயலாது, பறக்கவும் நடக்கவும் இல்லை, இப்படியான ஒரு பறவை, அசையவே முடியாத பறவை. அப்ப நாங்க ஆனாலும் ஆச்சரியப்படுவோம். அந்த பறவை உயிரோட இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கேன். அப்ப சிறிய நேரத்தெல்லாம் பாக்குறாங்க, இன்னொரு பறவை உணவு கொண்டாந்து கொடுக்குது. இவ்வாறு ஒரு நாளைக்கு பல தடவையில் அந்த பறவை போதுமான உணவு கொண்டு வந்து கொடுக்கிறது ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கவனிச்சு கொண்டிருக்கிறான். கவனிச்சு கொண்டிருந்த இருக்கிறதோட அப்படியே அவங்களோட உள்ளத்துல ஒரு கற்பனை ஒன்று வருது. என்ன நினைவு இது ஒன்று வருது, இந்த பறவைக்கு உணவளிக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு உணவளிக்க மாட்டானா? இந்த இடத்துல இருக்கிற குருடான அசையவே இயலாம இருக்கிற இந்த பறவைக்கு உணவளிக்கிற அல்லாஹ் எனக்கு உணவளிக்க மாட்டானா என்று சொல்லி ஒரு யோசனை ஒன்று வருது. அப்ப அந்த யோசனை பின்னால இப்ப இமாம்களுடைய சிந்தனை அப்படித்தான். எந்த விஷயத்த பார்த்தாலும் அது குர்ஆனுடைய ஹதீஸுடைய கண்ணோட்டத்துலதான் பார்ப்பாங்க. அதான் இஸ்லாமிய ஒரு முஸ்லிமுடைய ஒரு மூமினுடைய தன்மை. அப்படித்தான் நாங்களும் மீக்கணும். எந்த விஷயத்த பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனைகளுக்கு வரணும். அப்படித்தான் இந்த ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்துல சிந்திச்சாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து இப்படி யோசிச்சு அவர் ஊருக்கு வந்துட்டார். இதை பார்த்த ஷக்கீக் அல்-பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன நேரம் இப்ராஹிம் அதிகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போ
இதை கேட்ட இப்ராஹிம் இப்னு அதுகம், ஷக்கீக்கே, இந்த நிலைப்பாடு எனக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது. பிறரின் தயவில் வாழ்கின்ற அந்த குருடான முடமான பறவையாக நீர் இருக்க விரும்புகிறீரா என்று கேட்டான். அப்ப எப்படி கேள்வி? இதுதான் ஒரு மூத்தவருடைய வழிகாட்டல், இப்படித்தான் இருக்கிறது. அதுக்கு இந்த சம்பவம் உதாரணம். ஒரு ஆசிரியருடைய, ஒரு மூத்தவருடைய, எங்களை விட வயது மூத்தவர் அல்ல எங்களை விட வயது குறைஞ்சவங்களுக்கு நாங்க இப்படித்தான் வழிகாட்டு செய்யணும். அப்ப பிறருடைய அந்த முடமான பறவை இன்னொரு பறவை ஹெல்ப்ல வாழுது. அப்ப அப்படி இன்னொருத்தர் ஹெல்ப்ல இன்னொருத்தரை தங்கியிருக்கிறத நீங்க விரும்புறீங்களா சொல்லி கேட்கிறோம். ஏன் தனக்காகவும் குருடர்களாகவும் முடவர்களாகவும் இருக்கும் பிறருக்காக உழைக்கின்ற அந்த பறவை நிலையில் நீர் இருக்கக்கூடாது? அப்ப அப்படியான ஒரு பறவை மாதிரி இன்னொன்றுக்கு கொண்டு வந்து உணவு கொடுக்கிற அந்த பறவை மாதிரி நாங்க ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்து கேட்கிறான். அதோட இந்த ஹதீஸையும் சொல்லி காட்டுறாங்க, கொடுக்கும் உயர்ந்த கரம் வாங்கும் தாழ்ந்த கடத்தை விட சிறந்தது. இது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸையும் சொல்லி காட்டி என்பதை நீர் அறிய மாட்டீரா என்று கேட்கிறான். இதை கேட்ட ஷக்கீக் இப்ராஹிம் அதுகம் அவர்களின் கரங்களை பற்றி முத்தமிட்டு, அபு இஸ்ஹாக்கே, நீங்கள் எமது ஆன்மீக குரு அல்லவா என கூறிவிட்டு மீண்டும் தனது தொழிலை மேற்கொள்வதற்காக திரும்பினார். அப்ப இந்த சம்பவங்களுக்கு எடுத்துக்காட்டுறத வெறுமனே தவக்குள் இருக்கக்கூடாது, உழைப்பென்றது இருக்கிறது. அதே போல பிறர் தயவுல நாங்க வாழ்றதை விரும்பக்கூடாது, இன்னொருத்தர் தங்கியிருக்க கூடாது, தான் முயற்சி செஞ்சு தன்னால் இன்னொருத்தர் வாழணும் என்று சொல்லிதான் விரும்புது. சரியா? கிளியர் தான் இந்த சம்பவம். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் எல்லாம். இப்படி போன கிளாஸ்ல நாங்க இதோட சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த பாடத்தை இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்க ஃபுல்லா மீட்டர் ஒன்று செய்யும். இன்னொரு கேள்வி வார சந்தர்ப்பத்துல. சரி, இப்ப எங்களோட சிலபஸ்ல இந்த ஹதீஸ அதாவது எனக்குரிய ரிஸ்க் எனது ஈட்டி நிலையில்தான் இருக்கிறது என்ற ஹதீஸ ஒரு மனிதர் கேள்வி கேட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு இமாம் சொல்லி காட்டினார். அது எங்களோட சிலபஸ்ல அழகா குறிப்பிடப்பட்டிருக்கு. நோட்ஸ் பார்க்க வேணாம் யாரும். யார் இந்த ஹதீஸ சொல்லி காட்டினீமா அந்த சம்பவத்தில்? அதாவது எங்களோட சிலபஸ்ல வந்திருக்கதான் கேட்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. என்ன அந்த சம்பவத்தை சொல்லுங்க, என்ன நடக்குது அது? அதாவது அந்த நிகழ்வை சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அந்த இடத்துல? ஏன் அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை சுட்டி காட்டினார்? ஜூம் கட் ஆக போகுது 1 மினிட்ல. திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளும் இல்ல சேம் லிங்க். சரி சொல்லுங்க ஆபம், என்ன நடக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இல்லையா யாருக்கும்? நோட்ஸ் பார்க்க வேணாம். என்ன ஞாபகம் இல்லையா? தருவான் என்று மஸ்ஜிதிலே உலகில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அவனுடைய நிலையை பத்தி விளக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் சத்தமா பேசுங்க, கிளியர் குறைவாகி கொஞ்சம் சத்தமா பேசுங்க. நீங்க சொன்னா சரி சொல்லும், கொஞ்சம் சத்தமா சொன்னா சரி. அல்லாஹ்வின் தவக்கல் வச்சுட்டு மஸ்ஜிதுகளுக்கு மட்டுமே உலகில் கிடந்த மனிதர்கள் நிலையை பார்த்து இவன்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டுச்சு, இவர்களுடைய நிலை எப்படின்னு சொல்லி. அந்த சந்தர்ப்பத்துல இவங்க இந்த ஹதீஸை சொல்லிட்டு இவர்களோட அறிவியினர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் பெரிய ஒரு நிகழ்வு இல்ல, இதான அந்த நிகழ்வு. அதாவது தனது வீட்டில் அல்லது பள்ளி வாயில் அமர்ந்து கொண்டு நான் தொழில் எதுவும் செய்ய மாட்டேன்